வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில்லை என்றும் அங்கு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் அரட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் காரணமாக நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. வில்லியனூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் 10 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அங்கு வரும் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதில்லை என்றும் நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் மேலும் அங்கு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்தது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக டெங்கு, டைபாய்டு, இன்ஃபுளுன்சா, சிக்கன்குன்யா போன்ற நோய்களால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினந்தோறும் அதிக அளவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நலவாழ்வு மையத்தில் இன்று காலை முதலே மக்கள் அதிகமாக சிகிச்சைக்காக வந்திருந்தனர். அதே நேரத்தில் அங்கு பணியில் இருந்த ஆண் மருத்துவர், 2 பெண் மருத்துவர் என 3 மருத்துவர்கள் பணியில் இருந்தும் யாரும் சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை. அவர்களது இருக்கைக்கு வராமல் ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்று கதை பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாலை 12:30 மணியை கடந்தும் சிகிச்சை அளிக்க வராமல் பணி நேரம் முடிந்துவிட்டதாக கூறி அவர்கள் கிளம்பி சென்றுள்ளனர். நோயாளிகளின் நலன் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுதும் சிகிச்சை அளிக்க யாரும் வராததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நீண்ட நேரமாக காத்திருந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கும் ஊழியர் மற்றும் பணியில் இருந்த செவிலியர்கள் ஒருவேளை மாத்திரை மருந்தை கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் டெங்கு உட்பட பல்வேறு காய்ச்சல்களால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு மருத்துவமனையில் வருகை தந்ததால் மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காமல் தங்கள் வேலையை மட்டுமே பார்த்து அரட்டை அடித்துக் கொண்டு உள்ளனர். இந்த அலட்சிய போக்கு மற்றும் அவல நிலையை வெளிக்கொண்டு வரும் வகையில் மருத்துவமனைக்கு சென்ற நோயாளி ஒருவர் மருத்துவமனையில் அரங்கேறும் அந்த நிகழ்வுகள் முழுவதுமாக வீடியோவாக பதிவு செய்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.